வடமாடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு லாங் கேப் இருந்து போயிடுச்சு. ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் எல்லாத்துக்குமே, அதனால் வர முடியல. ஏஜே சார் வர முடியாமல் சூழ்நிலை இருக்கார். அதனால் சரி 2 பேராச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லக்கி பாஸ்கர் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி ஸ்டோரியோட ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணி உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது ஜேகே, அப்புறம் நம்ம விபின் சார். ஃபர்ஸ்ட் வந்து லக்கி பாஸ்கரோட கதையை வந்து ஃபுல்லாக சொல்லிடலாம் சார். ஃபர்ஸ்ட் சீன் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்ம பாஸ்கர் வந்து செம்ம ராயலாக காட்டுறாங்க. வீடு வந்து சின்னதாக தான் இருக்கு. ஆனால் சோனியோட வாக்மேன் முன்னாடி வச்சிருக்கோம், சின்ன வயசுல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சோனி படத்தோட பீரியட் வந்து 1990 அந்த அப்படிங்கிறப்போ அந்த சமயத்துல சோனிங்கிறதுலாம் பெரிய விஷயம். ஆமா, நாம வளர்ந்த காலத்திலேயே ரேட் அதிகம், வாங்க முடியாது. சோனி வாக்மேன் கிடைக்காது, வாங்க முடியாது, ரேட் அதிகம். அவர் சோனி வாக்மேன் வச்சிருப்பாரு. நைக் ஷூஸ்லாம் போட்டு, பிராண்டட் ஷர்ட்லாம் போட்டு ஜாகிங் போயிட்டு இருப்பாரு. சிஐடி வந்து அவரை பிடிச்சிடுவாங்க, கேட்ச் பண்ணிடுவாங்க. பிடிச்சிட்டு பேங்குக்கு அழைச்சிட்டு போய், உங்கள்கிட்ட நிறைய பணம் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, இல்லீங்களா நீங்க ஏதோ பண்ற மாதிரி, ஒரு எம்ப்ளாயி அக்கௌண்ட்ல வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிபிஐ உள்ள போயிட்டு ஒன்னொன்னா இது பண்ணுவாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதை நம்மளே பார்த்து கேட்பாரு. அந்த 4th வால்னு சொல்லுவாங்க சார், பிரேக்கிங் த 4th வால்னு சொல்லுவாங்க. 3 வால் இல்லாம ஸ்கிரீனை பார்த்து பேசுறது. ஆமா, இதுல வர இந்த ஸ்கிரீனை பார்த்து பேசுற டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சீனே வாக்கிங் போயிட்டு இருப்பாரு, பேசுவார். ஆமா, அவர் ஸ்கிரீனை பார்த்து நிறைய இடத்த பேசுவாரு. நிறைய இடத்துல வந்து இந்த சீனுக்கு வந்து நரேட் பண்றது டைரக்டர் பண்ணுவாங்கல்ல, வேற ஏதாவது ஹீரோவே வச்சு பேச வச்சிருக்காங்க. நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா சவால் வரும். முன்னாடில கமர்ஷியல் படத்துல சவால் விட்டு ஸ்கிரீனை பார்த்து பேசுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் மக்கள்கிட்ட பேசுற மாதிரி, இந்த அரசியல் விஷயம்லாம் பேசுவாங்க, மக்கள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்மளை 4th வாலை பிரேக் பண்ணி பேசுவாங்க. இதுல வந்து ஒரு நரேட் பண்ற ஸ்டோரி, நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோரியை நரேட் பண்றதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றது நல்லாவே இருந்துச்சு. அந்த டைம்ல இருக்கிற அந்த டைம்ல சொல்ற டைலாக்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு, நல்ல எஃபெக்டிவான டைலாக்ஸ் இருக்கு. நம்மளை பார்த்து பேசும்போது அந்த எஃபெக்டிவா இருந்துச்சு டைலாக். டிபியில வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஆரம்பிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலில இருந்து ஆரம்பிப்பாரு. நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லுவாரு. ஆமா, அந்த மாதிரி வந்து ஒரு பிரைவேட் நேஷனலைஸ், எல்லா பேங்கையும் நேஷனலைஸ் பண்றப்ப சில பிரைவேட் பேங்க் மட்டும் விட்டுருவாங்க, இந்த பேங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் ஒர்க் பண்ற பேங்க். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி பத்தி சொல்லுவாரு. 6000 ரூபாய் சம்பளம் வாங்குவாரு, 36,000 ரூபாய் கடன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது இல்லாம லோக்கல்ல அந்த தெரு ஃபுல்லாவே வந்து கடன் வாங்கியிருப்பாரு. 700 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாயில இருந்து ஒருத்தவர்கிட்ட 10,000 ரூபாய் வரையும் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு கேஷியர் வந்து அந்த காலத்துல அப்படிதான் இருப்பாங்க, நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சு. அவர் பாக்குறப்ப இப்படிதான் இருப்பாரு கேஷியர். கரெக்ட். அது மேக்கிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பழைய மும்பையை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி இருந்துச்சு. செட்டு மாதிரி நிறைய இடத்துல தெரியல, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரெகுலரான ஒர்க் பண்றவர், அவரால் பெருசா சம்பாதிக்க முடியாம ஒரு பாவட்டியில இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. லைன்ல கரெக்டா இருக்கிற வர்றதுக்கு செலவுக்கு சரியா இருக்கு, அது இல்லாம கடன்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவருக்கு வந்து இது இல்லாம என்ன பண்ணுவாரு, சைட் பிசினஸா பண்ற மாதிரி காட்டுவாங்க. சேனல் எழுதுறது, இதுல ஆக்சுவலி அவருடைய எய்ம் வந்து என்ன இருக்குன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒரு பெரிய போஸ்டிங் ஆபீசரா ப்ரமோஷன்ல ரெக்கமெண்ட் பண்றதுலயே ஆபீசர் சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்காக இருப்பாரு. கடந்த 2 வருஷமா அவர் எம்ப்ளாய் ஐயரா இருப்பாரு. ஆமா, அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஏபிஎம்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே சரியாயிரும், நம்ம இது பண்ணிடலான்ற ஒரு ஃபீலிங்ல இருப்பாரு. ஆமா, அந்த ஒரு எய்ம்ல இருப்பாரு. என்ன ஆகும்னா, மேனேஜர் அந்த ஏபிஎம் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆமா, எஃப்டி உன்னை விட அதிகமா இன்னொருத்தர் எஃப்டி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவரு தான் பெஸ்டா பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவருக்கு என்னன்னா, அந்த கடன் பிரச்சனை நிறைய இருக்கும், நிறைய அவமானங்களை சந்திப்பாரு. அந்த ஆரம்பத்துல ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க குழந்தை அழைச்சிட்டு போவாங்க. அங்க வந்து சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒய்ஃபோட அம்மா வீட்டுல அவங்க அண்ணெல்லாம் இருக்கிற வீட்டுல அது மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு கடன்காரன் வந்து பிடிச்சி சட்டையை கிழிச்சு பைக்கை எடுத்துட்டு போயிடுவான். பைக்கோட சாவியை பிடுங்கிட்டு சட்டையை கிழிச்சு சாவியை எடுத்துட்டு போயிடுவான். இவன் டாக்ஸி கூட காசு இருக்காது இவன்ட்டு.
வேகமா ஓடி போவான். ஏன்னா அன்னைக்கு தான் அந்த கரெக்டாக ப்ரொமோஷன் ஆகிற சீனு. அந்த இடத்த வந்து இவனுக்கு போகிறதுக்கு காசு இருக்காது, ஓடுவான், ரன்னிங்ல போவான். இதை ட்ரைலர்ல நிறைய காமிச்சிருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியில வந்து இது ஆயிரும், உள்ள போயிடும். உள்ள போனா இன்னொருத்தவங்க கிட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டை கொடுத்துருவாங்க. இவனுக்கு வந்து இதுவாயிரும். இவன் போய் மேனேஜர் ஆபீஸ்ல அந்த பேங்க்ல இருக்கிற எல்லாருமே இவங்க தான் கிடைக்கும். அன்எக்ஸ்பெக்டடா அவனுக்கு போன உடனே எல்லாருமே எல்லாத்துக்குமே டிசப்பாயிண்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஆமா, இவனுக்கு அந்த ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். நம்ம மேனேஜர் வந்து இவனை ரெக்கமெண்ட் பண்ணல, வேற ஒருத்தர் தான் ரெக்கமெண்ட் பண்ண, ஜெனரல் மேனேஜர் வந்து வேற ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பான், அவனுக்கு தான் கிடைச்சிருக்கும். அதை வச்சுக்கிட்டு இது மாதிரி சொல்லிட்டு போய் சட்டையை பிடிக்கிற மாதிரி கேட்கற மாதிரி போவான். கடைசியில அதை அப்படியே மேனேஜர் நல்லா இருக்கும் சார். நம்ம எல்லாமே எதிர்பார்த்துறது எப்படி இருக்குன்னா, இவன் ஏதோ தப்பு பண்ணி தான் அவனுக்கு வேலை கொடுத்துட்டாரு, அடி இவனுக்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரியே காட்டிருப்பாங்க. ஆனா திரும்ப எகைன் மேனேஜர் சொல்ற பார்த்தா மேனேஜர் நாயங்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதுதான் அந்த சீன்லாம் செமையா இருக்கும், சூப்பரா பண்ணிருப்பாங்க. அயன் படம் மாதிரியே எல்லா சீன்லயும் ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் கடைசியில வச்சிருப்பாங்க. இந்த படம் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமா தான் சொல்லலாம். எல்லா சீன்லயும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், எல்லா சீன்லயும் முடியும் போது அத ஒரு சின்ன நான் வர சொன்னதே நான் தான் அப்படிமா, அந்த ராக்கிய வர சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லுவான். நல்ல வேலை ஆள் வந்துட்டாரு, நம்ம இல்லைன்னா என்ன பண்ணிடுவோன்ற மாதிரி சில நான் தான் போன் பண்ணி வர சொன்னேன், 4 ரெகுலர் வர சொன்னேன் அப்படின்பா. அது மாதிரி எல்லா சீன்லயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சது மேக்கிங்கே பண்ணல. வந்து இவங்களுக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு நம்ம நம்ப வச்சுட்டு அடுத்து மேனேஜர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேனேஜர் சொல்றதுமே நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரீசனுமே பாத்தீங்கன்னா வேலையான ரீசனா இருக்கும். அதுதான் சூப்பரான ரைட்டிங் வந்து நம்மளால நம்ப முடியுது இல்ல, அதான் ஒரிஜினல் ரைட்டிங், நல்ல ரைட்டிங். உங்களுக்கு மேனேஜர் வந்து முடியாதுன்னு சொல்லி மேனேஜர் வந்து அசிங்கப்படுத்திடுவான். நீ வந்து சைட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, அது எவ்வளவு பெரிய இல்லீகல் தெரியுமா, இதை போய் நான் மேல சொன்னா உனக்கு வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லுவான். இவன் காலில் விழுந்துருவான். காலில் விழுந்து கதறி சரி போ மன்னிச்சு விட்டேன் போன்னு சொல்லிட்டு ஏதோ கோபமா தான் இருப்பான். வெளில கிளம்புங்கிற மாதிரி கோபப்பட்டு இருப்போம்ல, அந்த இடத்துல தான் அடுத்த சினிமே இருக்கும். இவங்க வந்து எல்லாருமே வந்து என்ன இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி பாத்ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கேஷுவல் ஆயிரும். அப்படியே ஆளு வேற லெவல்ல இருக்கும். மெட்ரோ டயலாக் இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, லைஃப்ல எப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சூப்பரான டைலாக். அது மாதிரி நிறைய படம் ஃபுல்லா அந்த டைலாக் நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ல இதுவுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி அவன் வந்து அதனால அப்படி மாறல, அப்ப வந்து பிளான் பண்ணிட்டான். அது வந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவனை ஒரு பெரிய சீன் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த சீன்ல வந்து என்ன நினைச்சுக்குவாங்கன்னா இவன் மேல பரிதாபப்படுற மாதிரி இருப்பாங்க. இவன் கேஷுவலா பேசின உடனே என்னடா இப்படி ஒரு மனப்பக்கம் எடுத்துக்கிற ஒரு விஷயத்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து அந்த நான் வர சொன்னதே நான் தான் சொல்லுவாங்க தெரியும், வேற லெவல் பண்ணிருப்பேன். காலையிலேயே அந்த பிளான் இருந்திருக்கும். சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த சீனு. அதான் இவன் வந்து கேஷுவலா எல்லாத்திலுமே ஜாலியா பேசுற மாதிரி பேசிடுவான். எல்லாம் ஆச்சரியமா என்னடா இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு டாடா சொல்லி அனுப்பிடுவான். மேனேஜர் காலையிலே நார்மலா வந்துருவான். வந்துட்டு வெளியே டீ கடையில நம்ம பிசினஸ் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நீ எதுவும் எனக்கு பேசணும்னா ஒரு காஃபி பண்ணி வாங்கி கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்மளையுமே வந்து அங்க பரிதாபப்பட சொல்லுவோம். ஒரு காஃபி குடி கூட அவன்கிட்ட காசு இல்லை, அவனை வர சொல்லும் போது என்னடா இப்படி இருக்கான்ற மாதிரி நமக்கு நம்ம நினைக்க வச்சிருப்போம். கடைசியில அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்ணும்போது எவ்வளவு பெரிய பிளான உள்ளார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு சூப்பரான அந்த ரைட்டிங்கான எக்ஸாம்பிள் தான். கரெக்ட், சூப்பரான ரைட்டிங்கு. நம்ம ஊர்லயே ஒரு படம் எடுத்தாரு என்ன தனுஷ் வச்சு, இவரு பாத்தி. ஆமா, அது அதை விட இது ரொம்ப பெட்டரா இருந்த மாதிரி தோணுச்சு. ஒரிஜினலா பிளான் இந்தியா இப்படிதான் இருக்கும். எங்க நடந்தாலும் நமக்கு வந்து கூட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது பாருங்க சூப்பரா கனெக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வெளியே வருவாரு, ராம்கி 2-3 நாளா வந்துகிட்டே போவாரு. அவரோட லோன் அப்ளிகேஷனுக்கு லோன் இல்லாதனால ஆமா. ஆனா என்ன பிரச்சனையா இருக்குன்னா இதுல வந்து ஹார்பர்ல வந்து அவரோட வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து லோன் கூட வேற ஏதோ சொல்லுவாங்க, நம்ம வாங்கிட்டு இத்தனை பெர்சன்டேஜ் அவர்கிட்ட கமிஷன் வாங்கிக்கலாம் ஏதோ இவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. அவர் என்ன சொல்லுவாரு, ரியல் எஸ்டேட் அவங்க மச்சான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுவாரு. ஒய்ஃபோட அண்ணா இருக்காருல்ல, அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. அவன்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா வாங்க, அவர் வந்து 2 ரூபா வட்டி போடுவாரு. நம்ம 10 ரூபா வட்டியா போட்டு கொடுத்துட்டு 8 ரூபாய் எடுத்துக்கலாம்.
பாக்கி என்னன்னா 10 ரூபாய் இருந்தாலும் ஓகே எனக்கு வந்தாகணுன்ற மாதிரி. ஏன்னா அவன் போட்டு எடுக்கிறது பெரிய அமௌண்ட். என்னன்னா ஹார்பர்ல வந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் கூட்ஸ் மாட்டியிருக்கு இவரோடது. அதை வெளியே எடுத்து இங்க உள்ளூர்ல சேல் பண்ணாலே வந்து போட்ட பணத்தை விட டபுள் மடங்கு மேல அதிகமா சம்பாதிக்கலாம். ஒரு 2 லட்ச ரூபா இருந்தா போதும், நான் அதை ஏலத்துல எடுத்து அதை நான் லோக்கல்ல வித்துட்டேனாலே எனக்கு வந்து பெரிய லாபம் கிடைக்கும். அதுல வந்து உங்களுக்கு இவ்வளவு பர்சன்ட் தந்துடுறேன். இந்த சீன்லாம் வச்சது வந்து பின்னாடி சொல்ல போறதுக்கு வந்து சாம்பிள் மாதிரி தான் இருந்துச்சு. இது புரிஞ்சாதான் அடுத்த அந்த சீனை புரியும் அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். எல்லா இதுலயுமே அப்படிதான். முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த சீனுக்கான ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளா சொல்லிட்டு வருவாங்க. இதுவே பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பேங்க் தான் அதுக்கப்புறம் தான் வரும். அந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க சார். அந்த எப்படின்னா அந்த பணம் ஏமாத்தி அந்த பணத்தை பேங்க்ல இருந்து எடுக்கிறான்ல, அதை எப்படி ஏமாத்தி அந்த பேங்கை திரும்ப வச்சு கணக்கு கட்டுறாங்கிறதுக்கு அந்த ஃப்ளோ அந்த ஆர்பிஐக்கு வந்து ஒரு 6 மாசம் ஒரு மாசம் என்னன்னா அது ஒரு சூப்பரான கான்செப்ட். என்னன்னா முதல்ல இதை சொல்லிடலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல என்ன பிரச்சனை சொல்லிடலாம். அங்க வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அங்க இருக்க எலக்ட்ரானிக் குட்ஸ் அவர் எடுத்து லோக்கல்ல இருக்க கடைக்கு வித்துட்டாருன்னா 2 லட்ச ரூபா போட்டா 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த 4 லட்ச ரூபாயில வந்து 2 லட்ச ரூபா வந்து அசல், 2.5 லட்ச ரூபா வந்து லாபம். அந்த ப்ராஃபிட் ஆளுக்கு 10% அந்த 50,000 ரூபாய் கொடுத்துறேன், உனக்கு 20,000 எனக்கு 25,000 சொல்லிட்டு பிரிச்சுக்குவாங்க லாபத்தை. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவர் கேஷியரா இருப்பாரு. அந்த வால்ட் மேனேஜர் வந்து எப்பயுமே சீக்கிரமா வரமாட்டார், லேட்டா வருவாரு, ஈவினிங் சீக்கிரமா போயிடுவாரு. அதை வந்து இவர் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. துல்கர் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாரு. காலையிலே சீக்கிரமா வந்துட்டு பணத்தை வைக்கிறதோ, ஈவினிங் போகும்போது லேட்டா இருந்து அந்த பணத்தை வந்து வாழ்த்துக்குள்ள வைக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். ஈவினிங் போகும்போது என்ன பண்ணுவாருன்னா, கேஷியர்ல கையில இருக்க கேஷ்ல வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் எடுத்து ஒரு பேக்ல வச்சிருவாரு. ஈவினிங் போகும்போது என்கிட்ட இவ்வளவுதான் கேஷ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டு வாழ்த்துக்குள்ளார பணத்தை வச்சிருவாரு. மறுபடியும் மண்டே வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த பணத்தை திருப்பி வைக்கும் போது வால்ட்டுக்குள்ளார போய் எழுதும் போது 7 போட்டிருப்பாரு, 27 lakhs இருக்கும். அதை அப்படியே 9 மாத்திருவாரு, 29 lakhs சொல்லிட்டு மாத்திருவாரு. ஏன்னா இந்த டேட்டாவெல்லாம் வந்து உடனே இப்ப வந்து உடனே ஏத்திரணும், நம்ம இன்ஸ்டன்டா இன்னைக்கே தெரிஞ்சு போயிடும் அவங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாச கடைசியில தான் இந்த டேட்டாவை ஏற்றுவாங்க. அதுல 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஓவரால் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஆர்பிஐக்கு அனுப்புவாங்க. அதான் வழக்கம். அதனால அந்த கேப், அது ஒரு 30 நாள் கேப்பை வந்து இவர் யூஸ் பண்ணிக்குவாரு. ஈவினிங் வரும்போது என்ன பண்ணிடுவாரு, அந்த 2 லட்ச ரூபாய் எடுத்துட்டு 2 லட்ச ரூபாய் சாட்டர்டே ஈவினிங் எடுத்துருவாரு. சூப்பரான கான்செப்ட் அது. இதை வந்து நமக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள்லாம் வரப்போகுதுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி இது குட்டியான இது புரிஞ்சா அந்த கான்செப்ட் புரியுது. எல்லாருமே இந்த படத்தை கொண்டு போய் சேர்ந்து நல்ல ரைட் ரைட்டிங். எனக்கு இது ஸ்கேம் 1992 பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதுல கூட வந்து ஒரு சில இடத்துல வந்து நல்லா சீன்லாம் நல்லா இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். ஆனா இதெல்லாம் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல நமக்கு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல A to Z எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்கற கேள்வியை அங்க ஸ்கிரீன்ல கேட்பாங்க. அப்படிலாம் என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியா எடுத்து சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி வச்சிருந்தாரு. அதுவும் நல்ல ரைட்டிங்கான ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். அதை வலைய புகுத்தாம அது ஒரு யதார்த்தமா கேட்கற மாதிரி ஒரு சின்ன பியூனா இருக்கிறவங்க கேட்பாரு, அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது வந்து வாழ்க்கை மேனேஜர் இது மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இவரு 2 லட்ச ரூபாய் எடுத்துருவாரு. எடுத்து அந்த சீன் வரும்ல சார். ஆமா, அந்த 2 லட்ச ரூபாய் எடுத்துட்டு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப கொடுத்துருவான உடனே அந்த கஸ்டமர்ல போய் இடத்துல எடுத்துருவாங்க. எடுக்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டுக்கு போறப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். யோசிக்கிறத வந்து ஸ்கிரீன்ல வரும். அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. அது டிஃபரெண்டா யோசிச்சாங்க. ஆமா, ஒரு அவரு ஏமாத்தாரோ இல்ல 2 பேரும் சேர்ந்து நம்மளே ஏமாத்திட்டாங்களோ இல்ல 2 பேருமே கஸ்டம்ஸ்ல மாட்டிட்டாங்களோ, எல்லாத்தையுமே நமக்கு விஷுவலா காட்டுவாங்க. நமக்கு ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி காமிக்கும் போது நமக்கே ஒருவேளை ஏமாத்திட்டு போயிட்டா நமக்கு அந்த இது ரொம்ப பயமா இருக்கும். நம்பி எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சப்போஸ் ஏமாத்திட்டா என்ன பண்றது? எல்லாருக்குமே நம்ம வந்து விஷுவலா காட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது போய் வித்துட்டு 2 லட்ச ரூபாங்கிறத 4 லட்சமா வந்துடும். 2.5 லட்ச ரூபா ப்ராஃபிட். அதுல வந்து 20%, இவனுக்கு 10%, அவனுக்கு 10%, பியூனுக்கு 10%, தில்கருக்கு 10% பிரிச்சு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவாரு. இவன் 25,000 ரூபாய். அதே நாள்ல உடனே போய் 10,000 ரூபாய் பிளஸ்
இன்ட்ரெஸ்ட்டை போய் கொடுத்து ஸ்கூட்டரை வாங்கிடுவான். ஆமா, அங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவரு, கடன் கொடுத்தவரை கேட்பாரு எப்படி அப்படின்னு கேட்பான். சாவியை வண்டி வைக்க கிளம்பிடுவான். சூப்பரா இருந்துச்சு, நல்ல ரைட்டிங். இதே மாதிரி 2-3 இன்சிடென்ட் நடக்கும். ஆமா, அதே மாதிரி இதேதான் பண்ணுவாங்க. விறுவிறுப்பா வச்சிருக்காங்க. அதுல ஒரு சீன் மட்டும் நம்ம இன்னும் விறுவிறுப்பாக்குறதுக்கு வந்து காரு கடைசி 10 lakh பெரிய இதுவுமே பெருசு. அந்த சீனுமே அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். ஆமா, காரு எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், எடுக்கும்போது அந்த பதட்டத்தை காட்டுவாங்க. மறுபடியும் காரு அங்க மாட்டிக்கும், அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. மாட்டின உடனே அங்க போலீஸ் மடக்கிடுவாங்க. மடக்கினதுக்கு அப்புறம் இப்படி தப்பி போலீஸ் மடக்கிறது ரெண்டுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட் ஜீப்புக்கு வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கு வந்து நீங்க டாக்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்ல மாட்டுறப்ப போலீஸ்ல கவர விட்டு எஸ்கேப் ஆகி போறது. அது கரெக்டா முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க. அது நம்ம சொல்ல மாட்டாங்க. சீன் நமக்கு தெரியும். யாரு இருக்காங்க எதுவுமே காட்ட மாட்டாங்க. அதான் அந்த ட்விஸ்ட் நான் சொல்லல. குட்டி குட்டி ட்விஸ்ட் எல்லாருமே சின்ன சின்ன ட்விஸ்ட் பெரிய பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகணும். நம்மள விருப்பமா வச்சுக்கிச்சு. அதுதான் பெரிய விஷயம். கரெக்ட். ஆமா, அது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி அந்த பணத்தை வைக்கிற சீன் செம்மையான சீன். நம்ம போலீஸ் வெளியே நிற்கும் வாசல்ல போச்சு மாட்டிட்டான் போல அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பணத்தை எடுத்து உள்ள எடுத்து வைக்கணும். அந்த சீன்ல வந்து பால்ட் மேனேஜர் கரெக்டா காலிலே வந்துருப்பாரு. இவனும் ஜெனரல் மேனேஜர் இருப்பாரு. அது இல்லாம அவருக்கு மேல இருக்கிற மேனேஜரும் ரெடியா வந்திருப்பாரு. எதுக்கும் அந்த டைம்லதான் வந்து விறுவிறுப்பா நடக்கும். என்னன்னா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரோமோட் பண்ணாங்க. அவரும் ஆல்ரெடி பிரான்ச் மேனேஜரும் வந்து ஏதோ பிரச்சனைல மாட்டிருப்பாங்க. போலீஸ் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இவனை பண்றாங்க வச்சிருப்பாங்க. அதுவுமே ஸ்மார்ட் ரைட்டிங், சரியான ரைட்டிங் அது. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னா, இவர் உள்ள போவாரு, சூட்கேஸோட வருவாரு. அதுவும் சூப்பரா இருக்கும். சூட்கேஸோட என்னங்க சூட்கேஸோட வந்துருக்கீங்க கேட்பாங்க. நான் அப்படியே ஊருக்கு போறேன் சார், வீட்டுக்கு போகாம அப்படின்ற பணம் எடுக்கிறப்ப பணம் வைக்கிறப்ப வந்து அப்படியே ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி. இது எல்லாமே நம்ம சொல்றது ரெகுலரா நம்ம சொல்ற இது. நாங்க என்னங்க பேக்கோட வந்திருக்கீங்கன்னு, ஊருக்கு போயிருந்த நேரம் வந்துட்டேன் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்க. நம்மளால ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பேக்கை தோற அப்படின்பா. நம்ம மேனேஜர் வந்து சூட்கேஸ் உள்ள என்ன இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நமக்கு அந்த சீன்ல செம்ம பதட்டமாயிரும். ஓகே மாட்டிட்டா 10 லட்சம். ஆமா, சூப்பர். அது வாழ்க்கையில எவ்வளவு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. 40 லட்ச ரூபா அப்படிமா. 50 லட்சம்ல சொன்னாங்க. 50 லட்சமா 40 லட்சமா சொல்லிட்டு கேட்பாரு. 10 lakhs தான் இருக்கும். 10 lakh வந்து டேபிள் வச்சிருப்பான். அது இவன் பார்த்து கட்டி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரிவீல் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். அங்க 10 லட்ச ரூபா தனியா இருக்கும். அது தனியா இருக்கும். ஆமா, அது சூப்பரான ரைட்டிங்கு. அதை மாத்துறது, அந்த ரெஜிஸ்டர்ல கரெக்ட் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்துச்சு. அது அதுக்கடுத்து வந்து இவர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து மேனேஜரா. ஆமா, அவர் டைரக்டா மேனேஜரா இது பண்ணுவாங்க. கேஷியர்ல இருந்து சாதா கேஷியர்ல இருந்து டைரக்டா மேனேஜரா. நம்ம பெறானே போனா ஒரு டேலண்ட் நம்பி தான் அவங்க வந்து அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அதுவே கிளியர் பண்ணிடுவாங்க. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பேங்க் ரெசிப்ட். அதுக்கப்புறம் தான் இவரை காட்டுவாங்க, ஹர்ஷத் மேத்தா. மேரான்னு மாத்திருப்பாங்க பேரை. பிரச்சனை வரக்கூடாதுன்னு மாத்திருக்காங்க. ஆக்சுவலா ஹர்ஷத் மேத்தாவா தான் சொல்றாங்க. 99 ஸ்கேம் வந்து அப்படியே அவரோட லைஃப் ஸ்டோரியை எடுத்த மாதிரி. அவரை சும்மா ஒரு சீன் காட்டுவாங்க. பேக்ல காட்டுவாங்க. பேக்ல இருந்து காட்டுவாங்க. அவரோட அவர் கீழே ஒர்க் பண்றவர் தான் வருவாரு. அது அந்த அவரை டேக்கிள் பண்றதுமே சூப்பரா இருக்கும். இவ வந்து பேங்க் ரெசிப்ட் எவ்வளவா இருந்தாலுமே நீ பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ப்ரெஷர் வந்திருக்கும். இவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு முதல்ல. என்னன்னா திருந்துரும் இல்ல, அவர் என்னன்னா உனக்கு எல்லாத்துக்கும் பணம் போயிருக்கும். இவனுக்கு என்னன்னா அவனுக்கு தேவையான படம், அந்த தேவையான படம் இவனுக்கு வரணும். எப்படின்னா நான் உனக்கு இதை தரேன்னா நீ அதை வச்சு அவன். ஏன்னா மற்றவன் என்னன்னா எனக்கு இவ்வளவு பணம் வந்தா போதும், எனக்கு நீ 30 லட்ச ரூபா எடுக்கிறீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா இவன் எப்படி யோசிப்பானா, நீ வந்து உனக்கு 30 லட்ச ரூபா கொடுத்தனா உனக்கு எவ்வளவு அதுல லாபம் வரும், நீ வாங்குற லாபத்துல, நீ கிடைக்கிற லாபத்துல எனக்கு இவ்வளவு தானே தரேன்ற மாதிரி இவன் ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பான். அதனால வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான் இவங்களோட டேர்ம்ஸ். ஏன்னா இவன் டேர்ம்ஸ் வந்து பெரிய இல்ல சார். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரச்சனை நடக்கிறது அவருக்கு பெருசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து என்னன்னா, நம்ம ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டோம், நமக்கு தேவையான நம்ம பிரச்சனை எல்லாம் குடும்ப பிரச்சனை தீர்ந்துருச்சு, நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி
ஐடியா பண்ணுவான். அதே மாதிரி தான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றப்பே வாட்ச்லாம் கிஃப்ட் பண்ணுவான், அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஆமா. அது ஏதோ ஈகோ மாதிரி அவனுக்கு ஆயிடும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேள்வி பண்றது மாதிரி அப்படியே மெயின் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு எப்ப அந்த அவனுக்கு தெரிய வரும்னா அந்த அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்களா, அவங்க பணக்காரனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது கேட்டு உறவுக்கூடாது, அதை எடுத்து கொடுப்பான் இவன் ரெண்டு. அதை வந்து ஆரம்பத்துல வாங்கிடுவாரு. இல்ல அது எல்லாமே பிளான் தான். இப்ப நம்ம நம்ப வைக்கிற பிளான் தான் அதுவுமே. என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா வந்து உட்காந்துருப்பாரு, இதை கேட்பாரு, ஓகேன்னுவாங்க. உடனே பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டாருன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமே நான் வந்து 2 அக்கௌண்ட் ஒரு காப்பி கேட்டாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மாத்திடுவாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதுக்கிடுவாரு. இவருக்கு ஒன்னு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருவாரு. ஒன்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து கேஷியரோ ஒரு சாதாரண எம்ப்ளாயி வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுது, மேனேஜரா அவரால் பார்க்க முடியாதா? இல்ல பார்க்கலாம், டீடைல் பார்க்கலாம். அது என்னன்னா அதுவுமே எனக்கு டவுட் தான், என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா வந்து அவங்கள்ட்ட இப்ப ஒரு பிரிண்ட் எடுக்கிற மேனேஜரா போய் நேரடியாக நம்ம பிரிண்ட் எடுத்தோம்னா இது எதுக்கு நம்ம எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே பண்ண. இப்ப 2 காப்பி சொல்லிட்டாரு, அவங்களே கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டாங்க, ஒன்னு வந்து கொடுத்துருவாரு. அதனால வந்து மேனேஜர் போய் இந்த அக்கௌண்ட் எதுக்கு அவன் நேரடியா பிரிண்ட் எடுக்கணும், அவருன்னா நோட்டபிளான அக்கௌண்ட், அது இல்லாம மேதாங்கிறது வந்து இருக்கிறதுல நோட்டபிளான அக்கௌண்ட். ஆமா, அது நம்ம இண்டிவிஜுவலா போய் எடுத்தோம்னா அந்த ஒரு சிக்கல் இருக்கு. இவரே வந்து அந்த மேனிபுலேட் பண்ற மாதிரி காமிச்சு ரெண்டு காப்பி எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. 2 ஒரு காப்பி கேட்டாங்க, மொத்தமா 2 காப்பின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணிடுவாரு. அது ஒரு காப்பி எடுத்துருவாரு. அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உனக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருவாரு. இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு வாட்ச் தான் தர, அது ஃபர்ஸ்ட். அதான் அவர் வந்து நம்ம என்னதான் நிறைய விஷயம் சொன்னாலுமே, நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு ஓகே, அது அந்த மாதிரி சொன்னாலுமே அவரோட தாட் என்னன்னா, நீ எனக்கு இவ்வளவு சம்பாதிக்கிற, எனக்கு இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரம் யோசிச்சு அவாய்ட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம எவ்வளவு பெரிய டிமாண்ட் வச்சாலும் அவன் ஓகேன்னு சொல்லுவான். அதுக்காக இன்னொன்று இவர் கேட்ட இது 1% ஆகும். உன்னோட பிஆர்ல எனக்கு வந்து 1%. அது இல்லாம எந்த ஸ்டாக்கை மண்டே அன்னைக்கு வாங்கணும், எந்த ஸ்டாக்கை ஃப்ரைடே அன்னைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்கூட்டியே 2 நாள் சொல்லிடணும். இல்ல ஆக்சுவலி இப்ப அந்த இந்த டீலுக்கு ஒத்துக்கிறதுக்கு அவனுக்கு என்ன நடந்துக்கும்? ஏன் டீலுக்கு ஒத்துக்குவாங்க? இல்ல அதான் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான்ல இவன் வந்து சரி எது கேட்டாலும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இல்ல ஆக்சுவலி என்னன்னா இவன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேங்க் இன்னொரு பேங்க் இருக்கும்ல, அந்த பேங்க்கு மேனேஜர் மீட் பண்ணுவான். காசு இருக்குன்றதை இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. வந்து காசு நிறைய வருது, இவன் எல்லாத்துக்குமே காசு கொடுத்துட்டே அதை பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு மேனேஜர். வெளியே இருக்க ஆள் வந்து பாத்துட்டே இருப்பாங்க. இவரோட அக்கௌண்ட்டை பாக்குறாங்கன்னு பாத்துட்டே இருப்பாங்க. பேங்கே மொத்தமா வாங்கிட்டான் அவன் அப்படின்னு சொல்லுவான். ஆமா, பேங்க் ஃபுல்லா வாங்கிட்டான். இவன் என்னன்னா இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். இவன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி காட்டுவான். ஆனா இப்படிக்கு என்னன்னா இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, மத்தவங்க என்னன்னா ஒரு ஃபுலிஷ்னஸ்ல இருப்பாங்க. என்னன்னா நமக்கு இவ்வளவு கிடைச்சா போதும்ன்ற மாதிரி. இவன் ஒருத்தவன் தான், பேங்க் எம்ப்ளாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அவங்க பணக்காரனா இருக்க மாட்டாங்க. இவன் ஒருத்தவன் தான், இவன் கழுத்துல செயின் கட்டுவாங்க, வாட்ச் கட்டுவாங்க, ஓகே ஏதோ பணம் வருதுன்றது தெரியும். ஆனா இவன் ஒருத்தவன் தான் அதை வச்சு பயங்கர பணம் சம்பாதிக்கிறது இவன் ஒருத்தவன் தான் இருக்கும். அதை ஒத்துக்க வைக்கிறதுக்கு தான் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். நம்ம எவ்வளவு பெரிய டிமாண்ட் வச்சாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல வந்து பிஆர்ல எனக்கு 1% பேசுவாங்க, எனக்கு 1% வரும். காலையில எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எந்த ஸ்டாக்கை விற்கணும்ன்றத வந்து எனக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவான். பிஆர்னா என்னன்னு சொல்லிடுவோம். முதல்ல பேங்க் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கு கடந்துற மாதிரி. அதாவது நான் பேங்க் வச்சிருக்கேன், எனக்கு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க வந்து பெரிய பிசினஸ், நீங்க போன மாசம் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா மாசம் 30-40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா நீங்க டிரான்சாக்ட் பண்ணிருக்கும்போது ஒரு 20 லட்ச ரூபா எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. உங்கள்ட்ட அந்த டைம்ல 20 லட்ச ரூபா இருக்காது. அதனால நான் என்ன பேங்க்ல போய் கேட்கறீங்க, எனக்கு ஒரு பேங்க் ரெசிப்ட் கொடுங்க, நான் வந்து ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பேங்க் என்ன பண்ணுவோம், உங்க மேல இருக்க நம்பிக்கையில ஒரு ரெசிப்ட் 20 லட்ச ரூபாய்க்கு வந்து நீ அந்த பேங்க்ல போய், இங்க இல்ல நீ அந்த பேங்க்ல போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க் ரெசிப்டை வாங்கிட்டு போய் அதுக்கான செலவெல்லாம் பண்ணிட்டு அதை வந்து அதுல சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை வந்து திருப்பி அந்த பேங்க்கு திருப்பி கொடுக்கறது அந்த பேங்க் ரெசிப்ட். இந்த பேங்க் ரெசிப்டை வச்சுக்கிட்டு பேங்க் ரெசிப்டை வந்து எப்பப்பெல்லாம் பேங்க் ரெசிப்ட் உனக்கு வருதோ அப்பப்பெல்லாம் எனக்கு கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிடுவோம். நீ இத்தனை கோடி ரூபாய்க்குன்னா அதுல 1% எனக்கு கேஷா வந்துடும். அது டைரக்ட் கேஷா வாங்க மாட்டான். கேஷா வாங்கி அதை வந்து
இது பண்ணுவோம் லாட்ரி. நல்லா அதுவுமே சின்ன சின்ன விஷயம் சூப்பரா இருக்கும். மொதல் இது வந்து பெரிய அமௌண்டா வரும். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்போம். லாட்ரியில அந்த மாதிரி கொடுத்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே செம்மையா இருக்கும். நம்ம போய் அவங்கள்ட்ட ஒரு தொகையை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அந்த நம்பரை மட்டும் நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. எந்த எந்த நம்பர் ஜெயிக்குதோ அந்த நம்பர் நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம பணத்தை வந்து ஒயிட் மணி டாக்ஸ் போக ஒயிட் மணி மீதி வந்து நம்ம கிடையாது 17 lakh. ஆமா 17 lakh 18,000 சம்திங் ஆஃப்டர் டாக்ஸ். சூப்பரா இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம நம்ப முடிஞ்சது பாத்தீங்களா, 25 லட்ச ரூபாய் எவ்வளோன்னு சொல்லி நம்ப முடிஞ்சது இல்லை. அது சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி பெரிய பெரிய இது மாதிரி பிஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இவன் மேனேஜர் அந்த பேங்கோட மேனேஜர் வந்து இவன்கிட்ட எதார்த்தமா பேசிட்டு இருக்கும்போது, என்னங்க இந்த பணம்லாம் ஒரு பணமா உங்களுக்கு 10 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். 10 கோடியா? நீங்க 100 கோடிக்கு மேல 100 கோடின்னு நான் நினைக்கிறேன். 100 கோடிக்கு மேல பிஆர் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு அப்பதான் பயம் வரும். பயம் வந்து ஹார்ட் அட்டாக்ல அவன் செத்தே போயிடுவான். அந்த பிஆர் வந்து இது ஃபோர்ஜரி டாக்குமெண்டா ரெடி பண்ணி, ஆமா அந்த பேங்கோட பிஆர் வச்சு இது பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு பியூட்டி என்னன்னா, இவன் எப்பப்பெல்லாம் வந்து பிரச்சனை பெருசாக போகுதோ அதுல இருந்து கரெக்டா எஸ்கேப் ஆயிடும். ஜஸ்ட் அவன் அந்த இது கேம்பிளிங்கோட ஒரு மாரல் ஒன்று இருக்கு. கேம்பிளிங்கை வந்து எப்போ ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, எப்போ முடிக்கணுங்கிறது முக்கியம். அதே மாரலை இதெல்லாம் சொல்லியிருப்பான். பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா எந்த டைம்ல கரெக்டா வெளியே வரணுமோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃபேமிலி மூலமாவோ இல்ல எக்ஸ்டர்னல் மூலமாவோ எனக்கு ஒரு ப்ரெஷர் வரும் சின்னதா. அவன் ஃபேமிலியில இவன்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பொறுமையா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா பிரேக் எடுப்பாரு. அந்த டைம்ல கரெக்டா எஸ்கேப் ஆயிடுவான். மத்தவங்க மாட்டிக்குவாங்க, இவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான். அர்ஷத் மேத்தா மாட்டிக்குவாரு, இவன் மாட்டிக்குவாரு, இவன் எஸ்கேப் ஆயிடுவான். அது மாதிரி சின்ன சின்ன விஷயமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமான சீக்வன்ஸ் அந்த மிடில் கிளாஸ்காரன் வந்து சூப்பரான சீன். அது வேற லெவல் சீன். இல்ல சூப்பர் சீன். அது நகரைக்கு போவாங்க, இவன் பார்க்க லோக்கலா தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து காட்ட மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, உடனே போய் பணத்தை வித்ரா பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் செக் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. செக்கா நீங்க வாங்கிக்கிறீங்களா? செக் வாங்க சார், கேஷ் தான் வாங்குவாங்க. சரி நான் போய் பேங்க்ல பணம் எடுத்துக்கிறேன். போயிட்டு காரை வாங்கிட்டு, சூட் வாங்கிட்டு, ஷூஸ் வாங்கிட்டு, அந்த வாட்ச் வாங்கிட்டு, பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு வாரத்துல உனக்கு எவ்வளவு பிசினஸ் நடத்த முடியுமா? அந்த பிசினஸ் வெறும் அந்த மாதிரி நல்ல காரணமா சூப்பரா இருந்துச்சு. கூட்டிட்டு போயிட்டு கடைசியா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் புரியாது, புரியும். கரெக்ட். அதுதான் அந்த ட்விஸ்ட், குட்டியா ட்விஸ்ட் கடைசியில. அது வேற லெவல். வெளியே வருவான், உள்ள வருவான், எல்லா கதவை திறந்துட்டு உள்ள வந்து பாப்பாங்க, இவன் அனுப்புவாங்க. கவுண்டர் ஃபுல்லாத்தையும் வாங்கி அனுப்புவான். முன்னாடி சொல்லி அனுப்பியிருப்பான், இந்த கவுண்டரை ஃபுல்லாவா காலி பண்ண போறாங்க, எதையோ எடுத்து காட்டியா அப்படிம்பாங்க. ஒரு மாசம் இந்த படத்துல ஒரு ஃபைட் கிடையாது சார், ஒண்ணும் கிடையாது. ஆனா படம் மாசா இருந்துச்சு. காரணம் என்னன்னா ரைட்டிங். ஒரு அப்படியே ஒரு சீனா கொண்டு போயிட்டு ஒரு இடத்த ஒரு ஹை மொமெண்ட் வச்சு அந்த இடத்த ஒரு நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு இது கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து உடம்பு மேல தெரியும் அப்படிமா இந்தியாவுக்குள்ள பணம் இல்லைன்னா வந்து ரெஸ்பெக்ட் நம்ம வந்து கேஷ் வந்து நம்ம நிறைய பொருள் வேணா எங்க வாங்கிக்கலாம். இந்தியாவில பொருள் வேணா வாங்கிக்கலாம், நம்ம மரியாதை வேணும்னா பணம் வந்து உடம்பு மேல தெரியணும். அதெல்லாம் நல்லா இருக்கும். அது முடிஞ்ச உடனே 3 lakhs வந்து அவன் செக் இல்லாம செக் அக்செப்ட் செக் சார் அப்படியே. அது சூப்பர். ஆமா நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. அந்த சீக்வென்ஸ் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி அந்த குழந்தைய வச்சு ஒரு சினிமா கொண்டு வந்திருப்பாங்க, சென்டிமெண்டா ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு இதுக்காக தான் சார், அப்படியே ஃபீலிங் மாதிரி. அது வந்து ஏன்னா அது ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த பர்த்டே பார்ட்டியில பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறதுனால அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அதுக்கு. ஆமா, அதுக்கப்புறம் வேணுங்கிறத வாங்கிட்டு ரொம்ப லாவிஷா இருப்பான். ஆனா இவனோட நடவடிக்கை வீட்டுல ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், நிழலா இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து பணம் எக்கச்சக்கமா சேர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா இவன் வந்து அந்த பர்சன்டேஜ் கணக்கையும் எழுதும். இந்த பியூட்டி பார்த்தீங்கன்னா அந்த 1% கணக்கு வந்து அன்அஃபிஷியலா வர்றது.
இவனுக்கு அதெல்லாம் வந்து மணி லாண்டரி பண்ணி அக்கௌண்ட்ல மாத்துவான். ஆனா இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து பியூர் ஒயிட் அது வந்து நம்ம டெக்னிக்கலா. ஆமா, அதான் இவனோட இன்டெலிஜென்ஸ் அங்கதான் காமிச்சிருப்பாங்க. மத்தவங்க வந்து கொடுக்குற காசு அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இவன் வந்து எனக்கு வந்து கண்டிப்பா அந்த க்ளூ வேணும்னு சொல்லிடுவான். எனக்கு எதை வாங்கணும் எதை விற்கணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறாரு. ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் சொல்லிட்டு அதை முடிஞ்ச வரையும் வாங்கிருக்கேன் அப்படின்பாங்க. உடனே ஃபோன் பண்ணி அதுவுமே பாத்தீங்கன்னா வேற ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி மூலமா அதை வாங்குவாங்க. இந்த இவனுக்கு இவனுக்கு அர்ஷத் மேராக்கு சம்மந்தமே கிடையாது, மேத்தாக்கு சம்மந்தமே கிடையாது மாதிரி வேற ஒரு ஏதோ ஒண்ணுமே இருக்காது அந்த கடையில சும்மா இருக்கும் அந்த கடை. அங்க போயிட்டு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதுல போயிட்டு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட போய் அவங்கள்ட்ட போய் தான் புக் பண்ணுவான். எந்த ஒரு இதுவுமே இவங்க மூலமா டேரக்டா பண்ணவே மாட்டான். எல்லாமே பியூர் மணியா வந்துட்டு இருக்கு. எனக்கு வர்றது பூராவே ஒரு கட்டத்துல 100 கோடி ரூபாய் தாண்டி இன்கம். அதை வச்சுதான் சிபிஐ சமயத்துல வந்து ஆரம்பத்துல சொன்னோம் இன்ட்ரோ கொடுக்குறப்ப எங்க அப்பா வந்து முன்னாடி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அது ஃபியூச்சர்ல படத்தோட எண்ட்ல வந்து எப்படி வந்து நல்லா சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பேசவே முடியாத மாதிரி இருப்பாரு, பேரலைசஸா இருப்பாரு. அதுவுமே ஏதோ சம்திங் நடிக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு இது மாதிரிதான் ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பாரு. பேரலைஸ் தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு பேரலைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பேச கூட மாட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு கதவை சாத்திட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டைலாக் வரும். அதாவது வேகமா போற காரும் அதிகமா குறுக்குள்ள சம்பாதிக்கிறவங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. இவன் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு கொடுத்துருப்பான் சின்னது. அதுக்குலாம் அந்த மணி வந்து ஒயிட் ஆகிறதுக்காக அதை பண்ணிருப்போம். அதுவுமே அந்த சம்டைம்ஸ் அந்த சென்டிமெண்டா போறப்ப நீ அதுக்காக தான் பண்ணியா என்னுடைய எய்முக்காக என்னுடைய லட்சியத்துக்காக பண்ணியாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி இதெல்லாம் அப்படியே அந்த இதுக்காக வச்சிருந்தாங்க, ஃபேமிலி அடிக்ஸ்க்காக வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அது இவரு வந்து அந்த இதெல்லாம் கண்டுபிடிப்பாரு. இவங்க அப்பா சிஏ முடிச்சிருப்பாரு. நான் அந்த காலத்துல சிஏடா 5 ரூபாய்க்கு ஒருத்தர் 5 ரூபாய்க்கு அதான் அப்படின்னு சொல்லுவான். அவனோட பேசுறதான் கேட்டுருவாங்க. ரிசிப்ட்ல வந்து நீ அவன் இது பண்ணி வச்சிருப்பான், டாக்குமெண்ட்லாம் இது பண்ணி வச்சிருப்பான், டேம்பர் பண்ணி வச்சிருப்பான், மாத்தி இது பண்ணிருப்பான். அதை பார்த்து தான் அவங்க அப்பா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சரி அவங்க அப்பா சரி அட்வைஸ் பண்ணி இது பண்ணுவாருன்னு பார்த்தா அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவாரு. அதுவுமே சூப்பரா இருக்கு. ஆர்பிஐல அதுவுமே கடைசியா தான் கட்டுவாங்க. ஆர்பிஐல யாரை பிடிக்கணும் எங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிருப்பாங்க. இது அவ்வளவுதான். இதுக்கப்புறமே நேர கிளைமேக்ஸ்லயே கிளைமேக்ஸ் வந்துடல. மேக்ஸிமம் இந்த மாதிரி சீன்ஸ் தான். அதுக்கப்புறம் நேர கிளைமேக்ஸ் தான். என்னன்னா சிபிஐயோட இந்த நேரம் அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. சிபிஐ ஒரு 100 கோடி ரூபாய் அவன் சம்பாதிச்சிட்டான். ஏதோ இல்லீகலா பண்ணிருக்கான், ஆனா கண்டுபிடிக்க முடியாது, அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. இவன் என்ன பண்ணிடுவான், சிபிஐ வந்து பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிடும். எல்லா பேங்க் பிஆரும் உன் மூலமா தான் போயிருக்கு, நீ தான் கையெழுத்து போட்டு. அந்த சிபிஐ என்கொயரியே வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்காரு. இவனை பயன்படுத்தி அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்காக போட்ட பிளானா தான் இருக்கும். அதுதான் அதையுமே அவன் அதுவும் இன்னொரு சூப்பரா இருக்கும். அந்த பிரச்சனை வரும்போது பிஆர் பிரச்சனை வரும்போது இவன் வேலையை விட்டு நின்றுவான். நிற்கும் போதுமே அதை வந்து பெரிய சீனா கிரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் இது பண்ணி அதை வந்து எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுற மாதிரி பண்ணிட்டு நான் வேலையை விட்டு நான் நின்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொன்னேன்ல. எப்பப்பெல்லாம் பெரிய பிரச்சனையா வருதோ அங்கெல்லாம் இவன் வந்து கரெக்டா எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இவரு அந்த எப்ப எவ்வளவு நேரம் விளாடணும் முக்கியம் இல்லை, எப்ப எடுத்துன்னு வந்துட்டு அது சூப்பரா இருக்கும். அந்த இடத்துக்கு செம்மையா இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி இது பண்ணிடுவான், ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். ரிசைன் பண்ணி வெளியே வந்து லக்ஸரியா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த சிபிஐ பிடிக்கிற சீன். இங்கதான் இதுல இருந்தா கிளாஸ் என்னன்னா இவனை எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா நீ வந்து நாங்க டைரக்டா இன்வால்வ் ஆகாம கையெழுத்து போட வச்சு உங்களோட பலிகடாவா அதுதான் மேனேஜராகவே ஆக்கிருப்பாங்க. நேரடியாவே ஆக்சுவலி அந்த எப்ப துணிச்சுல அதுல இறங்குவோம்னா அதுல இவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல செக் பண்ணுவோம், எல்லாருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ வந்து அப்ப எல்லாருமே இன்வால்வ் ஆறாங்க, நம்ம தைரியமா இறங்கலாம்னு சொல்லிட்டு தான் கேம் ஆரம்பிச்சுட்டு முடிகிறப்ப இந்த மாதிரி நீட்டா முடிச்சுட்டு வந்துடும்.
அதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னோட அக்கௌண்ட்ல இருக்கிற 100 கோடி ரூபாய் நாங்க வந்து எடுத்து நாங்க செட்டில் பண்ண போறோம். செட்டில் பண்ணி பேங்க் ஷார்டேஜ் இருக்கு. அந்த 100 கோடி ரூபாய் நாம இது பேங்க்ல போட்டோம்னா சரியாயிரும். அக்கௌண்ட் சரியாயிரும். ஒயிட்டா சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கறதுக்கான ஆமா, அவங்களுக்கு பிரச்சனை பெருசாகவும் தெரியும் அவங்களுக்கு. அதனால முன்கூட்டியே பணத்தை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம்ங்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க, பிளான் பண்ணிருப்பாங்க. அர்ஷத் மேத்தா இருக்காருல்ல, அவரு வந்து அந்த 100 கோடி ரூபாய் ஏதோ ப்ராப்ளம் வரும், அந்த வர வேண்டிய பிஆர்ல ஏதோ ஒரு அத வந்து இவனோட காசை குடுங்கி நம்ம பேங்க்ல போட்டோம்னா சரியாயிரும். பிளான் பண்ணி செக்கி எழுதி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அப்பயுமே ஒரு சூப்பரா இருக்கு. என்னன்னா இப்படி முடிச்சிட்டாங்க, அப்படிதான் நினைச்சேன். சரி படத்தை முடிச்சிட்டாங்க, வெளியே போறான்ல, ஒரு சென்டிமெண்டா பேசிட்டே போவான். சரி உள்ளதான் படம் போலன்னு சொல்லிட்டு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவுமே ஒரு சூப்பரா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், திருந்திட்டான் அப்படியே ஒரு சென்டிமெண்டா பேசிருப்பேன். அவனுக்கு அது தேவை, அதுவும் அவன் பேசிருப்பேன். பேக்கோட இருக்கிற டாப் மோஸ்ட் இருப்போம்ல, அவன் தான் சொல்லுவான் அவனுக்கு அது தேவையில்லை. பணம் வந்து அவன் நேற்று வந்து பணம் இல்லாம தான் வந்தான், இன்னைக்கு அந்த பணம் இல்ல அவன்கிட்ட, அவன் பணம் இல்லாமே சந்தோஷமா இருப்பான் அப்போ வயல சொல்ல வச்சிருவாங்க. நம்மளும் ஓகே சரி இப்படி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் நினைச்சிட்டு இருப்போம். வெளியே போன பிறகுதான் தெரியும், முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருப்பான். ஆர்பிஐல போய் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருப்பான் இவங்க மேல. அக்கௌண்ட்டை முன்னாடி க்ளோஸ் பண்ணிருப்பான். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணது வந்து கம்ப்யூட்டர்ல இருக்காது. கம்ப்யூட்டர்ல இருந்து இவங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறது போன மாசத்தோட பேலன்ஸ். ஆக்சுவலி அந்த மாசத்துல வந்து இவன் 20 தேதி பண்ணிடுவான். ஆனா மந்த் எண்ட்ல தான் வந்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு இவன் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை வச்சு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் முன்னாடியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 100 கோடி எடுத்து கிளம்பிடுவான். கிளம்பி அதுக்குள்ள எல்லாமே வெளியே போறதுக்கு நம்ம இது பண்ணிடுவான். இவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றதுக்கு அப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. நம்ம எங்கெல்லாம் ஆர்பிஐ யாரை போய் பார்க்கணும், எங்க போய் அந்த மணி ஃபாரின்ல இருக்கிற அந்த ஹோட்டல்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து இவன் வந்து இங்க இருந்து பல்கா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அது சில பேரோட கையெழுத்துலாம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. பண்ணி அவங்க போய் பாருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டா பண்ணிருப்பாங்க. அது ராம்கியுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அமெரிக்கால எது வந்தாலும் ஒரு ஃபோன் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ராம்கே அது மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஆனா கடைசியில வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சூப்பரான மகாத்தாவோட கிளைமேக்ஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் அது கண்ணு சொல்லிடுறதால இதே அதுவும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் சேம் தான். அது வந்து சின்ன சின்ன விஷயமா பண்ணாங்க. இதுல வந்து ஒரு ஸ்கேம் நடக்கிறப்ப அதுல ஒரு பேங்க் மேனேஜரா இருந்து இவர் எப்படி சம்பாதிச்சாரு ஒரு ஃபிக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நம்ம வந்து அந்த ஸ்கேம்ல வந்து அவரோட அர்ஷத் மேத்தாவோட சைட்ல இருந்து பார்த்தோம். பாத்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு அந்த சீரீஸ்க்கும் இதுக்கும். பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஷத் மேத்தா நேரடியா பண்ற மாதிரி இருக்கும். அவரும் நிறைய டைம் வந்து கேமரா பார்த்து பேசுவாரு. இதுலயும் பாத்தீங்கன்னா துல்கர் வந்து கேமரா பார்த்து பேசுற மாதிரியே இருந்துச்சு. அந்த புக்கீஸ் இதை போய் அங்க டலால் ஸ்ட்ரீட்ல புக் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அந்த சீன்ல அதே மாதிரி எடுத்திருந்தாங்க. ரெண்டுமே ஒரு ரிலேட்டபிளா இருந்துச்சு படம். இப்படிதான் நடந்திருக்கும் எனக்கு தோணுது. அர்ஷத் மேத்தா மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேங்க் சம்பாதிச்சு இருந்திருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எஸ்கேப் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு நமக்காக ஒரு ரைட்டிங் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா அப்படிலாம் எஸ்கேப் ஆகி போக முடியாது. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா போயிருக்காங்க, நிறைய பேருக்கு போயிருக்கு. அது அந்த ஸ்கேம் பத்தி சிம்பிளா சொல்லிடுங்களா? இதுங்களா அந்த டலால் ஷீட் இவரோட ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தாங்கிறது வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசர்னா அவர் சொன்னா வாங்கிடுவாங்க ஸ்டாக், அவர் சொன்னா வித்துருவாங்க. ஆக்சுவலி அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஸ்டாக்ல வந்து எது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன நடக்கும்னா ஒரு ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்ல வந்து எது வந்து நல்லா வேல்யூ நல்லா போயிட்டு இருக்கும் அதுதான் நிறைய ஸ்டாக் வாங்குவாங்க. ஆக்சுவலி வந்து இவர் எது ரொம்ப கம்மி ஸ்டாக் வந்து கம்பெனி வந்து இழுத்து மூடுற நிலைமையில இருக்கிற கம்பெனிக்கு வேல்யூ குறையும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக் வந்து அதிக பேரை வந்து நிறைய பணம் கொடுத்து நிறைய வாங்கிடுவாரு. நம்ம ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இவருமே வாங்குவாரு. என்னன்னா இன்ஃப்ளூயன்சர் ஆக்சுவலி இவர் வாங்குவார் சார். வாங்கின என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஷேர் ஏறுதா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரைஸ் நிறைய ரேட்டு வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்குள்ள இருக்கிற மேனேஜ்மெண்ட்ல யோசிப்பாங்க, கம்பெனியை இழுத்து முடிய வேண்டிய நிலைமையில இருக்கு, ஆனா நம்மளோட ஷேர் எப்படின்னு அவங்க டவுட்டா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலதான் என்ன பண்ணுவாரு, ஒரு லெவலுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனோடனே ஷேருமே வெளில வந்தோடனே. ஏன்னா ஒரு நல்ல வளர்ற கம்பெனி, நல்லா ஏர்ன் பண்ற கம்பெனியா இருந்தா நீங்க ஷேர் வந்து நிறைய கொடுத்து வாங்கினீங்கன்னா அது வந்து பெனிஃபிட் உண்டு. ஆக்சுவலி இழுத்து மூட வேண்டிய ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்க நிறைய ஷேர் கொடுத்து வாங்குறப்ப
அப்புறம் தான் செபியை உருவாக்குறாங்க. செபியை வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்றது இதுக்கப்புறம் தான். ஆமா, என்னன்னா இவருக்கு நீங்க சொன்ன மாதிரி இவர் வந்து பிஆர்ல 100 கோடி ரூபாய் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காரு பாத்தீங்களா. இதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணாலே இதோட வேல்யூ ஏறும். அது இல்லாம ஹர்ஷத் மேத்தா என்ன சொல்றாங்களோ, இவர் இன்ஃபுளுசர் மாதிரி இவர் போன் பண்ணி இது ஏற போகுதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாங்குன்னு சொன்னா வாங்கிடுவாங்க. இது நல்ல வேல்யூ போகும்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா வாங்கிடுவாங்க எல்லாருமே. இவரால உண்மையாலுமே இவரால் நிறைய பேர் பயனடைச்சிருப்பாங்க. நிறைய பேர் லாபம் பார்த்துருப்பாங்க. அப்பயே லாபம் பார்த்துக்கிறத விட அது ஏமாத்துதான் சார். ஏன்னா இப்ப வாங்குறாங்க, அதனால பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா இழுத்து மூட வேண்டிய ஒரு கம்பெனி, அந்த மேனேஜ்மெண்ட் கொலாப்ஸ் ஆகி மொத்தமா ஏதாவது ஒரு லோ வேல்யூல இருக்கிற ஒரு ஷேர் தான் அவர் வாங்குறாரு. வாங்கி அதை ஹை பேத்தி விட்டு நிறைய ஷேர் ஆகி எல்லாத்தையும் வாங்குறாரு. அந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒண்ணு இல்லாம இதுல ஸ்கேம்ல ஒரு சிங் அமைச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது, வெறும் ஆபீஸ் மட்டும்தான் இருக்கும். ஆபீஸ்க்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அதோட வேல்யூவை வச்சு பண்ணி அதுல பணம் சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் இந்த ஸ்கேம் வச்சு அந்த ஸ்கேம் மூலமா வந்து அவரு எப்படி சம்பாதிச்சாங்க அதெல்லாம் காமிச்சாங்க. இதுல வந்து அது மூலமா ஒரு பேங்க் எம்ப்ளாய்க்கு நிறைய பேருக்கு நீங்க இதுல பாத்துருப்பீங்க. ஒரு 4-5 பேரு இந்த பேங்க்ல 3-4 பேர் காட்டுவாங்க. அது இல்லாம இன்னொரு பேங்க்ல காட்டுவாங்க. அதுல ஒரு 4-5 பேருக்கு அந்த பேங்கே வாங்கியிருப்பாருன்ற மாதிரி காட்டுவாங்க. அது மாதிரி சைட்ல இருந்த நிறைய பேரும் சம்பாதிச்சிருக்காங்க இது மூலமா. அதை வச்சுதான் இவரு அதை ஒரு ஃபிக்ஷனோட கலந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ரைட்டிங்கோட கலந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சாட்டிஸ்ஃபைடான கிளைமேக்ஸ், சூப்பரா முடிஞ்சது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான படம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க படத்தை. அடுத்த தடவை இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுவது வந்து மொட்டை மாடி சினிமா. நன்றி, வணக்கம்.